வணக்கம் நேயநெஞ்சங்களே. அந்த இனிமையான பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பல நிகழ்ச்சிகளூடாக நாங்கள் உங்களை சந்தித்திருந்தாலும் கூட தினச்சுடரின் புதிய முயற்சியாக தேடலும் தீர்வும் என்ற ஒரு புதிய நிகழ்ச்சியை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையிலே தேடலும் தீர்வும் நிகழ்ச்சியிலே உங்களை முதல் முறையாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தேடலும் தீர்வு நிகழ்ச்சியிலே முதல் நிகழ்வாக நாங்கள் அண்மை காலமாக ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கின்ற செய்தி அன்பகத்தில் இடம்பெற்ற ஒரு சிறுமியின் மரணம் தொடர்பானது. டொக்சிகா என்கின்ற 11 வயது சிறுமி அன்பகத்திலே மரணித்தது தொடர்பாக பல செய்திகளும் சர்ச்சைகளும் அதன் பின்னணியிலே பல கருத்துக்களும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு காணுகின்ற வகையிலே அந்த அன்பகத்தை கடந்த 2000 ஆண்டில் இருந்து நிர்வகித்து வருகின்ற குலசேகரம்பிள்ளை ஜெயராணி என்று அழைக்கப்படுகின்ற என்ற இயற்பெயரை கொண்ட சாமியம்மா என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற ஜெயராணி அவர்களை நாங்கள் அந்த கலையத்துக்கு அழைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இவருடன் பேசி இந்த குழப்பங்களுக்கான காரணம் என்ன நடந்தது போன்ற ஒரு தெளிவான ஒரு நிகழ்வை உங்களுக்காக படைக்க இருக்கின்றோம். எனவே வணக்கம் அம்மா. 1997ஆம் ஆண்டு சித்திரை மாதம் சுவாமிஜி அவர்களோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் வசந்த நம்பி ஐயா அவர்களும் முன்னாள் அரசாங்க அதிபர் கணேசையா அவர்களும் முன்னாள் பிரதேச செயலாளர் எமில்டா அவர்களும் மற்றும் சைவ பிரிவுகளுடன் சுவாமிஜி அவர்களை அந்த வளாகத்திலே வந்து கால் பதிக்கப்பட்டு கல்நாட்டப்பட்டது. அந்த சுவாமிகள் ஆரம்பித்த காலத்தில் 16 பிள்ளைகள் இருந்தது. சுவாமிகள் 2000ஆம் ஆண்டு சமாதி அடைந்து விட்டார். சமாதி அடைந்த பின்னர் அந்த சுவாமிகள் விட்டு சென்ற பணியை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக செய்து வருகின்றேன். இப்போ உங்களோட அன்பகத்தில் ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு ஒரு சிறுமி இறந்திருக்கின்றார். தற்கொலையான அங்கே வைத்திய சான்றுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னும் டொக்சிகா என்கின்ற ஒரு சிறுமி 11 வயது சிறுமி தூக்கில் தொங்கிய நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். சரி, இது தொடர்பில் வந்து பல கருத்துக்கள் இந்த மரணம் தொடர்பில் ஆரம்பத்திலே ஒரு பிரபல பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் அவர்களை ஒரு சின்ன தவறுக்காக தண்டித்ததாகவும் அதைத் தொடர்ந்து அவர் அந்த தற்கொலை முடிவுக்கு வந்ததாகவும் கூறப்பட்டாலும் கூட தொடர்ந்து வருகின்ற செய்திகளில் உங்கள் மீது நீங்கள் அந்த நிர்வகிக்கின்ற தன்மை மீது பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. உண்மையிலேயே இந்த டொக்சிகா என்கின்ற சிறுமி இறப்பு அல்லது கொலை அல்லது தற்கொலையா, இது எவ்வாறு ஏற்பட்டது? பிள்ளை தற்கொலை தன்வளமாகத்தான் செயல்பட்டுக்கிறாங்க. எந்த இதுவும் இல்லை. எங்களாலேயோ பிள்ளைகளாலேயோ அவருக்கு இந்த சம்பவம் நடக்கல. அவருடைய மனைவிச்சிட தற்கொலை தான் செய்கின்றார். தற்கொலை தூண்டிய காரணம் என்னவாக இருக்கும்? நான் எனக்கும் அந்த சந்தேகத்தில் தான் என்னுடைய பிள்ளைகளை நான் ஜீவங்கள் பிள்ளைகளையும் பிரச்சனைப்பட்டு அடிபட்டு சண்டை பிடிச்சி ஏதாவது பிள்ளை மன உளைச்சல் எதையும் செயல்படுத்தாலும் தான் இந்த பிள்ளைகளுக்கு விட்ட போது தான் இந்த பாடசாலையில் இருந்த பிள்ளை எனக்கு இந்த வார்த்தை சொன்னது. இந்த சிடி கேமராவிலே களவெடுத்து பிடிபட்டு போயிட்டான்னு சொன்ன சம்பவம் ஒன்று தான் எந்த காதுக்கு அந்த பிள்ளை வாக்குமூலமாக சொல்லப்பட்டு தான் நான் இதை வாக்குமூலமாக கொடுத்துள்ளேன். அப்படி என்றால் அந்த பாடசாலையில் ஒரு சிறிய திருட்டு சம்பவம் ஒன்றுக்காக தண்டிக்கப்பட்ட போது அவர் அதுக்காக தற்கொலை செய்து கொண்டார். இந்த மன உளைச்சல் சிறிய கமரால் பிடிபட்டுட்டேன் என்று எனக்கும் சொல்லுவேன். அந்த ஆசிரியர் கூறியிருக்கிறார். அப்போ அம்மாவுக்கு சொன்னால் இங்கே வழிபட்டு போடுவேன். மற்றபடி அடுத்த நாள் ஸ்கூல் போக வேண்டிய நிலைமையில கூடி தன்னை அப்படி ஒரு கமராவில் காட்டுவாங்க கொண்டு அந்த குழந்தை உள்ளந்தானே அப்படி ஒரு சிந்தனையை சிந்தித்துக்கலாம். அப்படியானால் பாடசாலை முடிவிட்டு அந்த இல்லத்துக்கு அந்த குறித்த சிறுமி வந்த நேரம் என்ன? அங்கே வந்தது ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வரும்போதே ஸ்கூலில் வந்துட்டா. சரி, அப்படியானால் அந்த மாணவி டொக்சிகா பாடசாலை விட்டு நீங்கள் குறிப்பிட்ட அந்த பிரபல பாடசாலையிலிருந்து இல்லத்துக்கு வருகின்ற நேரம் எந்த நேரத்துக்கு அங்கே இல்லத்துக்கு வந்தடைந்தார்? கோயில் வளமையாக பாடசாலை மாணவர்கள் எத்தனை மணிக்கு வாரது? 10 மணிக்கு வந்துடுவாங்க. 10 மணிக்கு வந்துடுவாங்க. அந்த பிள்ளை இறந்த நேரம் என்ன? இறந்த நேரம் 3:04 அதுக்கிடையில் வந்து அவ சில கர்மங்கள் ஈடுபட்டதாகவும் அந்த துப்புரவு பணிகள் ஈடுபட்டு அந்த சமையலறை துப்புரவு சாப்பிட்டு சாப்பாட்டு மேலாம் கழிகளி நின்றுட்டு தானே டியூஷன் கிளாஸுக்கு வந்து டியூஷன் கிளாஸுக்கு உடுப்பு மாற்றி வரண்டு போனோம். உடுப்பு மாற்ற போன புள்ள அப்போ இவோட அந்த அந்த உடுப்பு மாற்றிட்டு வருதுன்னு அந்த 1 மணித்தியால் இடவலைக்குள்ள ஒரு தடவை போய் பார்க்கல. அரை மத்தியாலும் இருக்குமா பிள்ளைங்களை போய் இப்போ இவா கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் பின்வாங்கிறதான் அப்படின்னு டீச்சர் விட்டு பார்க்கும்போது தான் நம்ம அப்படி ஒரு நிகழ்வில் பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த மரணத்துக்கு பிறகு அவரது அந்த சிறுமியை தாத்தா மற்றும் நினைக்கிற வெளிநாட்டிலிருந்து திருமகளை வந்திருக்கின்ற தாய்
போன்றவர்கள் உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீங்கள் என்ன விளக்கம் அளிக்கப் போகின்றீர்கள் என்பதற்கு அப்பால் அந்த சிறுமியின் மரணம் தொடர்பான மரண சான்றிதழ் கிடைக்கப்பெற்று விட்டதா? இல்லை, என்ன கையளிக்கல. அது தொடர்பான இந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் இப்போ இந்த உங்கள் மீது அதாவது அந்த சிறுமியுடைய தாத்தாவும் அதனால் அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்த அவரது தாயாரும் சிறுமி தற்கொலை செய்யவில்லை, சரியா, இல்லத்தில் ஏதோ ஒரு வகையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அல்லது தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கின்றார், ஏதோ ஒரு வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதிலளிக்க போகிறீர்கள்? குற்றச்சாட்டுகள் தான் அது இங்கே ஒரு கேஸ் போலீஸ் எல்லாம் வந்து இங்கே வரையும் எடுத்துக்கிறாங்க தானே. இப்போ என்கிட்ட இருந்து எங்கிட்ட இந்த பிள்ளைகள்ட்ட இருந்து மற்ற டீச்சர்கிட்ட எல்லாரும் இங்கே வரையும் எடுத்துக்கிறாங்க. மற்ற நேரடியாக வந்து பிள்ளைன்ற மரணம் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இப்போ அது அந்த அந்த இடத்துல வந்து இந்த தீர்ப்புகள் எல்லாம் அங்கே சரி வர பிள்ளை இங்கே எங்களோட இல்லத்தில் எந்த விதமான இது சம்பவம் நடக்கல. இந்த கையை அடித்தோ நான் அடித்தோ இந்த பிள்ளைய இந்த சம்பவம் ஸ்கூலால் வந்து பிள்ளை நடக்கும் வரைக்கும் நான் பிள்ளைய காணலை. காலையிலேருந்து பிள்ளைய காணவே இல்லை. அப்போ எந்த கைப்பட்டு நான் அடித்ததுன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லி மற்றது பிள்ளைக்கு நான் கிளினிக் கொண்டு போய் கேட்டன்ற கூடி நான் தாத்தா வந்தபோது பிள்ளை சொல்லியிருக்கு கிளினிக்கு அம்மா கொண்டு போய் காட்டினாண்டு. இந்த கிளினிக் வந்து எனக்கு நான் பள்ளி கிளினிக்கு கூட்டி கொண்டு போய் ஊழியர்கள் வேலை செய்கிறத கூட்டி 2ஆம் தேதி 8ஆம் மாதம் டேட் எடுத்துக்கிறாங்க பிள்ளைக்கு. அப்போ பிள்ளை என்னட்டு சொன்னாரு, தாத்தா வந்தபோது நான் கிளினிக்கு இந்த பல்லு கிளினிக்கு அம்மா அனுப்பினவான்னு சொன்னான்னு சொன்னது. அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பம் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்ததன் காரணமாக பலவிதமான பழிகள் எல்லாத்தையும் மேலே சுமத்திட்டாங்க. நான் அரவணைச்சு அன்பு காட்டி தான் பிள்ளைகளை வளர்த்து அடிக்க பிள்ளைகளுக்கு நான் அடித்து கொலை செய்து இப்படி துன்புறுத்தி எல்லாம் செயல்படுற அளவுக்கு நான் இந்த ஒரு புனிதமான சேவையை நான் செய்யவில்லை. நீங்கள் தகாத வார்த்தையில் அங்கே தங்கியிருக்கின்ற சிறார்களை தகாத வார்த்தையால் பேசுவதாக? நான் எந்த பிள்ளையோட அன்பாத்தை அரவணைச்சு தான் நடக்குது. நான் அப்படி தகாத வார்த்தையெல்லாம் நான் பேசி ஒன்றும் செய்யப்படுறேன். உங்களுக்கு இப்போ அந்த உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்து வெறுமனே ஊடகங்களோ அல்லது சமூக வலைத்தளங்களோ எழுந்தமானமாக எழுதவில்லை. இது யாரோ ஒருவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அல்லது யாரோ ஒருவர் கொடுத்த முறைப்பாடின் அடிப்படையிலே அவர்கள் அந்த செய்திகளை பிரசுரித்து வந்தார். இந்த முறைப்பாடுகளை கொடுப்பவர்கள் அல்லது இந்த வாக்குமூலங்களை கொடுப்பவர்கள் நீங்கள் இனம் கண்டிருக்கிறீர்களா? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? சாதாரண தெரியும். அங்கே தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் அந்த இடத்திலேயே அவர்களை சுதந்திரமாக நான் விட்டுட்டு அந்த சுதந்திரங்களை பிளக் பண்ணி அவர்களை வெளியேற்றின காரணத்தால் என்ன பழி வாங்கணும் கொண்டு செயல்பட்டு செய்கிறதுன்றது எனக்கு நன்றாக தெரியுது. அதனால் என்ன சொல்றால் பிள்ளைகள வாழ்வாதாரம் பிள்ளைகள இப்போ இந்த நிகழ்வு பிறகு இந்த நீசூழலாம் அப்படி போட்டால் பிறகு இந்த பிள்ளைகள பரமசிவன் பட்டியலில் திறந்து அண்டண்டாடு இறந்தெல்லாம் பிறந்தநாள் கல்யாண நாட்களில் கொடுக்குற காசுகள் கூடி இப்போ வர்ற வருமானங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்ட போல முடங்கி போய் கிடக்கு. இப்போ இன்றைக்கு என்னட்ட 60 புள்ளிகள் 59 புள்ளிகள் இருக்கிறார்கள். இப்போ அந்த 59 புள்ளிகள்கிட்ட பராமரிப்பில் கூடி நான் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு கூடி எடுத்து விட்டுக்கிறேன். 34 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் கட்டி 5 மாதம் லோனில் தான் அந்த 5 வருஷத்துக்கு லோன் கட்டி கொண்டு இருக்கிறோம். அந்த மாதம் லோன் கூடி 58,000 ரூபாய்க்கு மேலே லோன் காசு கட்ட வேண்டியது. இப்போ எங்களுக்கு ஒரு மாதம் 6 லட்சம் ரூபா செலவாகிற இடத்துல செலவாகித்தான் அந்த பிள்ளைகளை பராமரிச்சு. நான் வந்து இந்த இல்லத்தில் தாய்க்கு தாயாக தந்தையாக பொறுப்பாளராக இருந்தது மட்டுமடியே அந்த ஆஃபீஸிலே உள்வாங்கி இந்த வேலைகளையும் பணிகளையும் செய்தவர்கள் முழுமையான தங்கட கைவசங்களாக வச்சு செயல்பட்டு கொண்டு வரும்போது நான் அந்த செயல்பாடுகளை கண்ணுற்று பார்த்து அந்த இடங்களில் இருந்தவர்கள் அப்புறப்படுத்த பிற்பாடு ஏற்பட்ட துன்பம் தான் எனக்கு இதுவரை காலத்துக்கும் இப்படியான ஒரு துன்பங்கள் ஒன்றும் எனக்கு ஏற்படவில்லை. இப்போ அந்த பதவிகளில் இருந்து அவர்களை நான் விளக்கினபடியாக நான் ஒரு அதிகாரமான பதவியிலிருந்து என்னுடைய மூச்சிலே இதை செயல்படுத்துகிறேன் என்று சொல்லி என்ன பழி வாங்குறதுக்காக அப்படின்னு தான் இந்த திட்டம் போட்டு செய்த செயல். சரி, நீங்கள் அவ்வாறு குறிப்பிடுகின்றீர்கள். இந்த 11 வயது சிறுமி ரொக்ஸிகா தானாக சென்று ஒரு கிட்டத்தட்ட 12 அடிக்கு மேற்பட்ட ஒரு கூரையிலே அதில் போட்டிருந்த பயரை கலட்டி அதில் மாட்டி தூங்குற அளவிற்கான விவேகமும் அந்த திறனும் அந்த சிறுமியிடம் இருந்தது. 11 வயது சிறுமியிடம். இப்போ வேலைக்கு மன உளைச்சல்களால் பாதிக்கப்பட்ட பிள்ளை தானே, உடல் ரீதியாக மன உளைச்சலாக பாதிக்கப்பட்ட பிள்ளை. அதனால் அந்த நிகழ்வாக அவனுடைய இதுவும் ஒரு தாக்கமாக இருந்திருக்கும். அந்த செயலே அவள் தன்னிச்சையாக தான் அதில் செயல்பட்டுக்கிறான்றது. சில பேர் இறந்த பிறகு இப்போ சில வேளை நீங்கள் நேரடியாக சம்பந்தப்படாவிட்டாலும் சில வேளை அங்கே இந்த பழையவர்கள் புதியவர்கள் மூத்தவர்கள் இளையவர்கள் என்ற வேறுபாடுகள் அல்லது வேறு காரணங்கள் அல்லது அங்கு பணியாற்றுகின்ற பணியாளர்கள் யாராவது இந்த சிறுமியை தற்கொலைக்கு தூண்டியிருக்கலாம் இல்லையா? இல்லை அப்படி ஒரு சம்பவங்கள் நீங்கள் அது உள்ள விசாரணை மேற்கொண்டீர்களா? இப்போ இது இந்த மரணம் சம்பவித்த பிறகு
உங்களோட அலுவலகத்தில் வேலை செய்கிற ஆட்களையும் உங்களோட அந்த தங்கத்தில் தங்கி இருக்கிற ஏனைய சிறுவர்களையும் கூப்பிட்டு ஏதாவது விசாரணை மேற்கொண்டிருக்கல பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் பிள்ளைகள் எல்லாரையும் வேலைவரையெல்லாம் கூப்பிட்டு இந்த பிள்ளைக்கு நடந்த சம்பவம் என்னென்னு கேட்ட போது தான் இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை எனக்கு அந்த முறைப்பாடு தந்தது. அதன் பிறகு நான் தொடர்ச்சியாக இந்த இங்குவாரியதோட தெரிஞ்சதானே நான் என்னுடைய இல்லை பிள்ளைகளாலேயோ ஊழியர்களாலேயோ இல்லத்திலேயோ என்னாலேயோ அந்த பிள்ளைக்கு எந்த விதமான சம்பாவிதம் நடைபெறவில்லை. இப்போ நீங்கள் இந்த பிள்ளையோட மரணத்துக்கான முழு காரணமாக நீங்கள் அந்த பாடசாலை சம்பவத்தை தான் கூற விரும்புகிறீர்கள். பிள்ளைன்ற வேலைக்கே மன உளைச்சல் உள்ள பிள்ளைய என்றால் அந்த பிள்ளை ஓடி வந்து இன்னொரு பிள்ளை சொல்லிக்கிறான் சிடி கேமராவில் நான் பிடிபட்டு போனேன் என்று சொல்லிக்கிறான். மற்றது நான் இப்படி அந்தரப்பட்ட இந்த பிள்ளைகளை விசாரித்து கொண்டு போகும்போது என்ன ஒரு அவாவும் 8ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை தான் ஓடி வந்து இப்படி அம்மா சிடி கேமராவில் பிடிபட்டு போயிட்டேன்னு சொல்லி என்னட்டு ரொப்சியா சொன்னான்னு சொல்லும்போது அந்த பிள்ளையை கூடி இப்படி ஒரு தாக்கத்தால் ரொப்சியா அப்படி செய்திருக்கலாம்ன்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு தான் என்னிட சொல்லியிருக்கு. இல்லாட்டி அந்த பிள்ளை அதை சொல்ல வினாவி இருக்காது. அப்படியானால் கடந்த 2013ஆம் ஆண்டும் ஒரு சிறுமி தற்கொலை செய்ததாக வைத்திய சான்றிதழ் கூறியிருக்கின்றது. இருப்பினும் அந்த சிறுமியுடன் தங்கியிருந்த அவரது உடன் பிறந்த தமக்கை சகோதரி அவர் இப்பொழுது ஊடகங்களை அழைத்து தாங்கள் அந்த நேரம் கூற முடியாத சூழல் இருந்ததாகவும் தற்பொழுது ஏற்கனவே இன்னும் ஒரு சிறுமி இறந்திருப்பதனால் நாங்கள் இந்த நேரத்திலே கட்டாயம் கூறியாக வேண்டும், இல்லத்திலே கொடுமை நடக்கிறது, ஏற்கனவே துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார், மூடி மறைக்கப்பட்டிருக்கின்ற போன்ற குற்றச்சாட்டுகளை ஊடகங்களூடாக முன்வைக்கின்றார். அப்படியானால் அந்த சிறுமியின் மரணம் தொடர்பிலான தீர்ப்புகள் வந்து விட்டதா அல்லது அந்த மரணம் மூடி மறைக்கப்பட்டது உண்மைதானா? இல்லை, என்னுடைய மரணம் தீர்வு வந்து மரண சிற்பி என்ற கையில் இருக்கிறது. இந்த பொய்யான தகவல் 2013 நடந்த மரணத்தை கூடி அந்த கடிதத்தில் 2015ஆம் ஆண்டு தான் கடிதம் எழுதிக்கிறார்கள். இப்போ இந்த பிள்ளை மரணிக்கிற நேரத்தில் பிள்ளைக்கு நடந்த சம்பவங்கள்லையும் நான் பக்கத்தில் இல்லை. நான் அந்த நேரம் பிறகு சாப்பாட்டுக்கு ஆயத்தமாக இருந்தேன். நான் பிள்ளை தூங்கி விட்டார்கள்னு சொல்லி பிள்ளையை கலட்டிக்கிற கேட்கத்தான் நான் போய் பிள்ளைய காலில் தான் பிடித்தேன். நான் உடனடி போய் இப்படித்தான் என்ன நடந்ததுன்னு வினாவி கேட்கும்போது தான் நேரடியாக அந்த தமக்காரி சொன்னது, டிவி எங்களோட மண்டபத்தில் டிவி ஊட்டியிருந்தது, டிவி பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது இவ ஒரு பூச்சியை தூக்கி சாப்பாடுக்குள்ளே போட்ட வேண்டும், அதை வாய்க்குள்ளே போட்டபடியாக இவ தும்புதிரியால் அடிக்க வேண்டும். தும்புதிரியால் அடிக்கல நான் சாக போகிறேன், நீ செத்து துளிகன்னு சொல்லி சொன்ன வேண்டியது தான் எனக்கு முறைப்பாடு தந்து. இந்த முறைப்பாடு தான் நாங்கள் பொலிஸ் வங்கி வாரியெல்லாம் அவள் கொடுத்தது. பொலிஸ் வங்கி வாரியெல்லாம் அவள் முறைப்பாடு கொடுத்து அவங்க கைப்பட கடிதம் எல்லாம் எழுதி வாங்கினா பிறகுதான் மரண சர்டிஃபிகேட் என்ன டைம் இருக்கு அவங்களுக்கும் கையளிச்சது. இப்போ தாய்க்காரி கூடி அந்த பிள்ளையை நான் 7 வருஷம் வளர்த்து விட்டு மீளவும் திருப்பி அவட நினைச்சேன். நான் நினைச்சேன் திருப்பி கொண்டு வந்து விடைக்கல நான் கேட்டேன், நம்ம அவங்களுக்கு கருவிலை வைத்து என்னை பழி வாங்க கொண்டு வரீங்களான்னு கேட்ட போது கூடி சிரிச்சு பிள்ளையை விட்டு போட்டு இப்போ தன் பிள்ளைக்கு காலம் முடிஞ்சு விட்டது, அவன் காலம் இப்படித்தான் நம்மாண்டு எல்லாம் சொல்லித்தான் இந்த எல்லாம் முடித்தவர்கள். இந்த உதவியாளர்களை கொண்டு இணைத்தவர்கள் நான் என்னட்ட இருந்து பதவிகளை தங்களிடமிருந்து பறித்து வெளியேற்றி விட்டேன் என்ற சூழலில் இந்த சந்தர்ப்பங்கள் இப்போ இதில் வந்து பிள்ளையுடைய மரண சர்டிஃபிகேட் என்ற கையில் இருக்கிறது. நான் அப்படி ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவத்தை செய்த அந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது கொடுமை செய்திருந்தால் இந்த பிள்ளைய மரண சர்டிஃபிகேட் என்னிட தந்துருக்க மாட்டாங்க. அந்த நேரமே என்னை செய்ய வேண்டியதெல்லாம் செய்திருப்பார். இப்போ என்ன பழி வாங்கணுமன்றதுக்காண்டி அதில் அப்பாக்கள் ஒன்றும் தெரியாத குழந்தைகள் ஒன்றும் தெரியாத கிராமப்புறங்களில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது தங்களோட வசதி வாய்ப்புகளை கொடுப்பனவு கொடுத்தடி என்ன பழி வாங்க செய்யப்பட்டுக்கிறாங்க அடியே. இந்த பிள்ளைக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த பிள்ளைக்கு நான் அடிச்சோ துன்புறுத்தியோ அல்லது வேறு பாலியல் திருப்பியோமோ இந்த பிள்ளைக்கு நடக்கவில்லை. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அந்த பிள்ளைன்ற கொரோனா விசாரணையில் அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு துன்பம் இருக்குன்ட்டு எனக்கு அப்போவே இங்கே வர கேஸ்கள்லாம் நடந்திருக்கும். எந்த விதமான இதுவும் இல்லாமல் தான் இந்த மரண சம்பவம் நடந்தது. இப்போ எதிர்பாராமல் நடந்த பிரச்சனைகளை ஊடுருவி இந்த இல்லத்தையும் முடக்கி மூடி என்னையும் தூக்கி இந்த பிள்ளைகளை தெருவு கொன்ற வேணுமென்ற ஒரு நிபந்தனையில் தான் இதை தொடர்ச்சியாக அவர்கள் அதுக்கு சொல்கிற காரணம் நீங்கள் ஏன் அந்த நேரம் கூரையில்னு சொல்கிறேன்னா அந்த நேரம் தங்களுக்கு பயம் என்று சொல்லியும் அந்த நேரம் போதிய தங்களான ஒரு நிதி வசதியோ அல்லது அறிவு அது தகுந்த அறிவு எங்கே செல்ல வேண்டும், யாருடன் முறையிட வேண்டும் போன்ற அறிவின்மையே தாங்கள் அதை அந்த நேரத்தில் பெரிதுபடுத்த காரணம் என்றும் மீண்டும் ஒரு இந்த ரொக்ஸிகா என்ற சிறுமி இறந்த பிறகு அப்போ தொடர்ச்சியாக இப்படி இறப்பதை அனுமதிக்க முடியாது, நாங்கள் இதை வெளிப்படையாக கூற வேண்டும் என்று சொல்லி அந்த இதை சொல்கிறா. இல்லை இது முதலாக அவர்களை தூண்டுதல் படுத்தி எடுத்த செய்தியை தவிர பிள்ளைகளால் தாங்களாக வழங்கப்பட்ட இல்லை என்றால் என்னையும் பிள்ளையும் கொண்டு வச்சு இங்கே வரைக்கும் செய்யலை போலீஸ்கார்.
டாக்டர் கூடி என்ன பிள்ளைய வச்சு இந்த பிள்ளைன்ற விஷயங்களை கூட தனித்தனி தானே எங்கள் ஒரு எடுத்தவங்க அந்த நேரங்களில் இப்படி சம்பவங்களை தெளிவாக சொல்லியிருக்கலாம் தானே. இது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த குடும்பம் வறுமையில் இருக்கிறபடியாக இந்த குடும்பத்தை கொண்டு போய் தாங்களாக செயற்பட்டு எடுத்தபடியாக நான் இந்த ஊடகங்களில் இந்த வந்த இதழுக்கு எல்லா இடத்துக்கும் பொலிசு வழியை நான் எண்டி போட்டுக்கிறேன். சொன்னால் நான் ஒரு தவறு செய்யாமல் இப்படியான ஒரு என்னை அர்ப்பணித்து அந்த என்னுடைய வாழ்வாதாரத்தை அதில் அர்ப்பணித்து சேவை செய்ததுக்கு பெரிய ஒரு பாரிய துன்பத்தை விளைச்சுக்கிறார்கள். என்னுடைய குழந்தைகளுடைய பின்னணியான வேண்டிய வருமானங்கள் வேற வயிற்று சாப்பாட்டு கூடிய ஒரு துன்பத்தை எடுத்து விட்டார்கள். இந்த என்னுடைய இருந்து வெளியே போனவர்கள் ஊடகங்களை இணைச்சு இந்த இறந்த இரண்டு சிறுமிகளையும் தவிர மேலும் இருவர், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், ஒருவர் நஞ்சருந்தியும் மற்றவர் கிணற்றுக்குள் விழுந்தும் தற்கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. செய்திகள் என்பது அப்பால் ஊகங்கள் அல்ல, சில குறிப்பிட்ட கருத்துக்கள், சிலர் கொடுத்த வாக்குமூலங்கள் அடிப்படையிலே அந்த செய்திகள் வழியாக இருக்கின்றன. இருவர் ஏற்கனவே தற்கொலை முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக. அதை நீங்கள் மறக்கிறீர்களா? கிணத்துக்கு உடந்த அப்படி ஒரு சம்பவம் நடக்கையில் நான் கொழும்பில் நின்ற போது என்னோட வளர்ந்தபடியே நான் காதல் ஒரு பிரச்சனையால் அரளிக்கொட்டை ஒரு மறந்துண்டு தன்ற போது நான் கொழும்பில் உடனடியாக வந்து அதுக்குரிய வைத்தியங்கள் செய்யுது. இதை விட வேறு எந்த விதமான சம்பவங்களும் நடவரவில்லை. ஏன் தொடர்ச்சியாக 50 மட்டும் தற்கொலை முயற்சிகள் இடம்பெற்று வருது? தவறுகள் தங்களுடைய மன உளைச்சலில் செயல்றதுக்கு நான் எந்த விதமான செயல்பாடுமே செய்து கொள்ள இல்லாது. ஏனைய இல்லங்களில் இப்போ வவுனியால அனுபவம் மட்டுமல்ல தானே, நிறைய இல்லங்கள் நடக்கிற நிகழ்வுகளையும் வெளிப்படக்கூடிய மாதிரி வெளியே வரக்கூடிய சாத்தியக்கூறு இல்லாமல் பலவந்தமாக மறைக்கப்பட்டது எல்லாம் இவ்வளவு இருக்கின்றது. இப்போ நாங்கள் இப்போ பொதுவாக வெளிப்படையாக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறபடியாக இந்த எண்ணெய் பிரச்சனை சொன்னால் நான் இந்த இல்லம் இயங்கி கொண்டிருக்கிற அந்த ஒப்பிசை அவருடைய கையிலே அப்படியே விடப்பட்டதனால் தான் ஏற்பட்டது. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிறேன். இந்த பிள்ளைகள் இவ்வளவு பேருக்கு சாமர்த்தியோடு செய்கிறேன், இந்த பிறந்த நாள் செய்கிறேன், சிறுவர் தின விழா செய்கிறேன், அந்நிய தின விழா செய்கிறேன், கல்யாண வீடுகள் என்ற இது சகல விதமான நல்ல காரியங்களை கூடி என்ற இடத்துல இருக்கிறேன். இதுகளை எடுத்து வழியால் சொல்லி இந்த ஊடகங்களை கொண்டு வந்து இந்த பிள்ளைகள் வாழ வேணும், இன்னும் இந்த பிள்ளைகள வாழ்வாதாரம் நல்ல நிலைக்கு வர வேணும்